வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் அஸ்வின் குக் வித் கோமலில் பண்ண சேலத்து மாங்காய் கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன், ஒரு டொமோட்டோ எடுத்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், உள்ளி சின்ன உள்ளி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு பல்லாரி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு. பல்லாரி பீஸ் கட் பண்ணியாச்சு, தக்காளியும் கட் பண்ணியாச்சு, மாங்காயும் கட் பண்ணியாச்சு, சின்ன உள்ளியும் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம நேராக குக் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினா நான் அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பு பற்றிக்கணும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் குளறுபடி இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பாத்திரம் சூடானதும் அதில் வந்து இதில் வந்து வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் வந்து கடலைப்பருப்பு, மல்லி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கடுகோடு சேர்ந்தா உளுந்து இருக்குது, ஸோ அதனால் வந்து தனியாக இல்லை. ஸோ இப்போ ஹீட் ஆகிட்டு இதை போட்டுருவேன். மாதிரி இதையும் போட்டுருவேன். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மெல் எல்லாம் வர்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை ஆகட்டும். கொத்தல், அப்புறம் கட் பண்ண ஒரு பல்லாரி, சரிங்களா, அதை ஆட் பண்ணிக்கிடுவோம். தாளிக்கும் போது தான், அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் துருவின தேங்காய் ரெடி திரும்பி வச்சுருக்கேன். தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கருக விடாமல் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகல, மஞ்சள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நான் ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. ஸோ ஹீட் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து சூடு போய்விட்டது. ஸோ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும். நல்லா தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக அரைங்க. நல்லா கன்சிஸ்டன்சி. ஓகே, தண்ணி மட்டும் ஆட் பண்ண. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சீல் சேர்த்து ஜாரை கூட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொள்கிறேன். கொஞ்சம் உயிரோடு இருக்கு, அப்புறம் மூழ்கி பேஸ்ட் அரைஞ்சிட்டான்னு பார்க்கேன். இன்னும் கொஞ்சோண்டு பேஸ்ட் அரைச்சிட்டா இந்த நல்ல ஜெல்ல தவிர மூடி இருந்தால் அப்படியே வருவார்கள். அதுவும் நமக்கு சட்ட சிக்கலாயிடும். இந்த பேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். எண்ணெயும் ஊற்றிடும்.
இந்த எண்ணெயில் நாம் அது எப்போது போடுவோம், எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை உளுந்து எல்லாம் போட வேண்டும். எண்ணெய் சூடாகணும். இப்போ வந்து கடுகு போட்டுருவோம், நல்லா பொரிஞ்சோடனே. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதன் பின் நல்ல சின்ன உள்ளி இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இது கொஞ்சம் சாட்டே ஆகணும். டொமேட்டோ ஆட் பண்ண வேண்டும். நம்ம கட் பண்ணியிருக்கேன் மாங்காய் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும், ரொம்பவுமே அவசியம். தக்காளி நல்லா வதக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். வேறு எந்த பொடி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, இந்த மசாலாவை மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா, தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, தேவையான உப்பு, தேவைக்காக உப்பு ஃபுல்லாக பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் மாங்காய் சரிங்களா. இது மாங்காய் கறிங்களா, கொஞ்சம் மசாலா அடிக்கி ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். வந்து குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சரியா, திக்கிங் கன்சிஸ்டன்ஸில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம புளியை கரைச்சி ஊற்றி பதிலாக மாங்காய் போடலாம். துண்டு துண்டாய் நறுக்கிய மாங்காய், அவ்வளோதான். இதுதான் ஃபைனல். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். தேங்க்ஸ் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.